அதிமுக கூட்டணிக்குள் விஜய் வந்தால் 50 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று மீடியாக்கள் கூறுகின்றன. ஆனால் 35 தொகுதிகள் தான் தரப்படும் என்று மிக முக்கிய தலைவர் ஒருவர் என்னிடம் கூறினார். தவேக நிறைவேற்றிய தீர்மானம் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்று கூறுகிறது. அது விஜயின் தலைமையை ஏற்று தவேகவுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகளுக்கு உண்டானதாகும். ஆனால் விஜயே தன்னுடன் கூட்டணி வைக்க எவரும் இல்லை என்று அவரே இன்னொரு கூட்டணிக்குள் வரும்போது அந்த இன்னொரு கூட்டணியின் தலைமை என்ன கூறுகிறதோ அதற்கு கட்டுப்பட்டாக வேண்டும். எடப்பாடியாரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழக என்டிஏவுக்குள் விஜயால் நுழைய முடியும். ஆந்திரத்தில் துணை முதல்வர் பொறுப்பினை பவன் கல்யாணுக்கு சந்திரபாபு நாயுடு தந்தது போல தனக்கு துணை முதல்வர் பொறுப்பினை எடப்பாடியார் தர வேண்டும் என விஜய் கோரிக்கை விடுக்கலாம். அதுவும் பரிசீலிக்கப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆந்திர மாடலில் ஒரு கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையலாம்.